நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் ராஜாவே ஸ்தோத்திரம் ஐயா. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரியை துதிக்கின்றோம். இந்த வானம் நமக்கு சிங்காசனம், இந்த பூமி நமக்கு பாதபடி ராஜா. இந்த பாதபடியில் தன்னை தாழ்த்தி இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என் நேசர் ஜீவிக்கின்ற தேவன் ஏழ்மையில் பிறந்த எங்கள் டாடி தன்னை தாழ்த்தி இதனுடைய ஜீவியத்தை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிச்சிங்க, மறிச்சிங்க, சிலுவை பரிந்து உண்மையாக இருந்தீங்க. தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்ட அந்த வேதாகம வசனத்தின் பிரகாரம் உயிர்த்து எழுந்தீங்க. இன்றும் எங்களோடு ஜீவிக்கின்றீங்க. அந்த விசுவாச அடிப்படையில் என் தேவன் என்னை நேசிக்கின்றார் என்ற விசுவாச அடிப்படையில் தெய்வமே தேவ கிருபை உம்மை விசுவாசிக்கின்றவர்களுக்கு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனாலும் பூட்ட முடியாதுன்னு சொன்னீங்களே ராஜா. நிச்சயமாக முடியாது டாடி, நிச்சயமாக அது பூட்ட முடியாது என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் திறந்த வாசலை நீர் வைத்திருக்கின்ற தேவன், திறந்த வாசலை நீர் தருகின்ற தேவன், அதை ஒருவனாலும் ஒரு காலும் பூட்ட முடியாது என்பதை பார்க்கின்றோம். ஆகையால் தெய்வமே இந்த வசனத்தை, இந்த சுருக்கமான செய்தியை பார்க்கின்ற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனை நீர் உம்மை கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா நல்லவர் என்பது ருச்சிக்கத்தக்க அவர்களுக்கு கிருபை தந்து இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் திறந்த வாசலை வைத்திருக்கின்றேன், அது ஒருவனாலும் பூட்ட முடியாது என்பதை பார்க்கின்றோம். அந்த திறந்த வாசலை சௌந்தரியத்திற்குண்டான கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா விசுவாசமும் மனம் திரும்புவதிலும் அர்ப்பணிப்பையும் ஒப்பு கொடுப்பதிலும் இயேசுவே மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பதிலும் உமக்கென்று வைராக்கியமாக ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தையும் கர்த்தாவே இது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தந்து இயேசுவே நீர் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி ராஜா. கிருபையுள்ள ராஜாவே மே துதிக்கின்றோம் ஐயா. யூத ராஜ சிங்கமே மே துதிக்கின்றோம் தகப்பன ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் மீண்டுமாக உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கத்தக்க நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக காணப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஊழியம் என்பது கர்த்தருடையது. கர்த்தர் அழைத்தால ஒழிய கர்த்தர் அழைக்காமல் இருக்கிற வரைக்கும், அழைக்கவில்லை என்றால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது, நிறைவேற்றவும் முடியாது. ஊழியம் என்பது கர்த்தருக்கு உகந்தது. பலவிதமான ஜனங்களை நாம் பார்க்கின்ற உண்மைதான். ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லா ஜனங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. அவர் சீஷர்களுக்கும் அவர் சொன்னது, ஜீவனோடு அந்த மனித தன்மையோடு தெய்வத்தன்மையோடு வாழும் பொழுதும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக இயேசு சொன்னார். அவர் மரித்து உயிர்த்தார். உயிர்த்த பின்பாகவும் தன்னுடைய சீஷர்களை சந்திக்கும் பொழுதும் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். தேவன் வைத்து சென்ற அந்த சமாதானத்தை உங்களோடு நான் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேவன் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு திறந்த வாசல். திறந்த வாசல். திறந்த வாசலை யார் தர முடியும்? தேவன் தான் தர முடியும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் தரக்கூடிய நலனை, நன்மையே, கிருபையே, தயவே எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாது என்பதை பார்க்கின்றோம். கிருபை, 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 தயவு. அவருடைய தயவு ஒருபோதும் தேவன் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். ராஜா வீட்டில் செபிக்க என்னை அழைத்தார்கள். அருமையான ஒரு வசதி உள்ள குடும்பத்தில் ராஜபாளத்தில் செபிக்க அழைத்தார்கள். மண்டபத்தில் திருமணம் நடந்தது, வரவேற்பு நடந்தது, கைகுலிக்கு எல்லாம் என்னை செபிக்க முடியாக கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் போய் செபித்தேன். அந்த குடும்பம் இப்பொழுது நல்லபடியாக தடுத்து பிள்ளைகளோடு ஆசீர்வாதமாக காணப்படுகின்றார்கள். அது தேவனுடைய நாமம் அங்கு உயர்த்தப்பட்டது. அதே போல வாழ்த்துவதற்காக பிறந்தவர்கள் நாம். பிறரை வாழ்த்த வேண்டும், பிறரை கனப்படுத்த வேண்டும்,
பிறரை குற்றப்படுத்துவதற்காக நாம் பிறக்கவில்லை. யாரையும் குற்றவாளி என்று சொல்ல நமக்கு தகுதி இல்லை. நீ பிறரை குற்றவாளி என்று சொல்வதற்கு உனக்கு தகுதி இல்லைங்கிறார் ஆண்டவர் இந்த வசனத்துல. ஏனென்றால் பிறரை குற்றவாளின்னு சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதுக்கு அரசு இருக்கு, விசாரிச்சு கொடுக்கும். நீ அதுக்கு நீ தீர்ப்பு சொல்லாத. எனக்கு அருமையான தேவச்சனமே, பிறர் குற்றங்களை மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் பார்க்கும் பொழுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் உனக்கு முன்பு திறந்த வாசலை வைத்திருக்கின்றேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 336ஆம் பக்கத்தை பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அருமையான ஒரு வசனம். உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உண்மைதான், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்ப்போம். அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிற போது மனுஷன் அதை அடைக்க முடியாது. சில நபர்கள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது வேதனை கொண்டு வருவார்கள். சில நபர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது சாபத்தை கொண்டு வருவார்கள். எசேக்கியா ராஜா சுகம் ஆன பின்பு அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு எசேக்கியா ராஜா தன் வாசலை திறந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, கிருபை. எசேக்கியா ராஜா அவர்களை நோக்கி, என் அரண்மனையை பாருங்கள், என் பொக்கிஷ சாலையை பாருங்கள் என்று காண்பித்தார். நாட்கள் வந்தது. இது தேவனுடைய அனுமதி இல்லாதபடி நடந்தது. அவர்கள் பார்த்ததெல்லாம் பாபிலோன் தேசத்திற்கு போய்விட்டது என்பதை பார்க்கின்றோம். ஞானம் வேண்டும், கிருபை வேண்டும், தேவ தயவு வேண்டும். தேவ திட்டம் இல்லாதபடி எவைகளிலும் இறங்கக்கூடாது, பேசக்கூடாது, சுயம் ஆளுகை செய்யக்கூடாது. இந்த பாபிலோன் பிரதானிகள் எசேக்கியா வீட்டில் எதையெல்லாம் பார்த்தார்களோ அதை அத்தனையும் அவர்கள் பிடுங்கி கொண்டு போய் விட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் திறந்த வாசலை வைத்திருப்பார். ஆனால் தேவனுக்கே உரியது, அது தேவனே பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த தாழ்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவுக்கு அந்த தாழ்மை இல்லாதபடி, தேவனை மகிமைப்படுத்தாதபடி, தேவனுடைய சித்தம் இல்லாதபடி அந்த பொக்கிஷ சாலையை காமித்தபடினால் அந்த பொக்கிஷ சாலையை இழந்தார் என்பதை பார்க்கின்றோம். அந்த பொக்கிஷ சாலையில் உள்ள ஒவ்வொன்றும் போனது என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, சில நாட்களுக்கு நாம் நிரந்தர வாசலை, நாம் திறந்த வாசலை வைக்கக்கூடாது. சில நபர்களுக்கு வன்கண்கள், பொறாமை நாவிகள், கவனமாயிரு என்பதை பார்க்கின்றோம். எல்லாரையும் நம்புகின்ற உண்மைதான். நான் நம்பக்கூடிய தேவனால் வரும், அது தேவனுக்கு திட்டமா தீர்மானமா என்பதை அவர்களோடு நாம் ஆலோசிக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ரகசிய வார்த்தைகளை, ரகசியத்தை காத்துக்கொள்ளாதவன் மதில் இடிந்து சுவரை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்ட நீதிமொழிகள் உள்ள வசனத்தின் பிரகாரம் கவனமாக இருக்க வேண்டும். ரகசியத்தை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். நம் குடும்ப ரகசியத்தை, தொழில் ரகசியத்தை, முன்னோரு குடும்ப ஒற்றுமை ரகசியத்தை வெளியிடக்கூடிய காரியங்களில் தலையிடக்கூடாத ஆளுகளில் நாம் சொல்லோம் என்றால் அது வினையாக மாறிவிடும். எசேக்கியா ராஜா யாருக்கு காமிக்க கூடாதோ அந்த ஜனங்களுக்கு அவர் காமித்தபடினால் அந்த பொக்கிஷ சாலை பூராமே போய்விட்டது என்பதை பார்க்கின்றோம். பாபிலோன் தேசத்துக்கு எல்லாம் பிரார்த்தனை கொண்டு போய் விட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கவனம், ஞானம் தேவை. சில நம் வாழ்க்கையிலே நுழையும் பொழுது ரொம்ப சமாதான குறை சொல்வார். தேவ சமூகத்தில் நம்ம ரொம்ப கவனமாக ஞானமாக செயல்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அழைக்கப்பட்டோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம், அதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுவாயாக இருக்க வேண்டும். சாட்சிகளுக்கு முன்பாக அறிக்கை செய்யக்கூடியவனாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அது மனிதன் தர வேண்டியதே அல்ல, மனிதன் தர முடியாது, விதைக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் விதைத்திருக்கின்றார். யாருக்காக என்றால் நீதிமானுக்காக, வெளிச்சத்திற்காக, செம்மையான இருதயத்தாருக்கும் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வேலையில், எங்கள் உயர்வில், எங்கள் முன்னேற்றத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே நீரே காவலாளி.
நீரே காவலாளியா இரும், நீரே பாதுகாவலர் இரும், நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பனா இரும் ஆண்டவர். என் தாய் தகப்பனை விட நீர் எனக்கு நேசியும் ஆண்டவர். நீர் தான் எனக்கு வழி. அதற்கு அடுத்துதான் மற்றவர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கூட கொடுக்கப்படும். இங்க பார்க்கக்கூடிய நீங்க யாரும் கர்த்தருக்கு மேலான அன்பை வேற யாருக்கும் வச்சிருந்தேன்னு விக்கிரகர்னார் கர்த்தர் நேசிக்க மாட்டார். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை நீங்க கொடுத்து பாருங்க, தேவன் திறந்த வாசலை வைப்பார். எல்லா வேளையிலும் நாம் இதை நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய ஸ்தானத்தில் நம்ம சரியா இருக்கும் பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். திறந்த வாசல் தேவன் தாம் வழிநடத்துவாராக. ஒரு வேளையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். முதல் அந்த இடத்துல அந்த பயிற்சியில் முதல் நபரான பரிசு வாங்கலாங்கிறது எண்ணம் இருக்கலாம். ஆனால் ஒன்று, தேவ சமூகத்தில் சரியில்லை என்றால் எந்த வெற்றியும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த விசுவாச உறவு சரியாயிடுச்சுன்னா வித்தியாசம் நடத்துகின்ற தேவனாக உங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவரை சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தரை விட்டு விலகாதபடி அந்த வசனத்துக்குள்ளாக செவிக்கும் பொழுது, நன்மையான ஈவை தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்குண்ட ஆசீர்வாதத்தை யாரும் பிரிக்க முடியாது. உங்களில் இருப்பது வல்லமையின் அபிஷேகம். உன்னை உயர்த்தும், உன்னை தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, உண்மையான உங்களின் அபிஷேகம் இறங்கும் பொழுது அநேக எதிரிகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வழிவாசலை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கின்றார். நன்மை தங்கணும். ஜெபத்திலும் தேவ சித்தத்திலும் எல்லா நபர்களுடையும் தேவ சித்தத்துக்கு நல்ல சமாதானத்தை ஆளுகை செய்யத்தக்க தேவன் கிருபை தருகின்ற தேவனாக இருக்கிறார். நாம் வீட்டு கதவை திறக்கும் பொழுது மூடும் பொழுதும் தேவன் நமக்கு பக்கமாய் வாசம் பண்ண வேண்டும் என்ற விசுவாசம் ஜெபம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சில வீட்டில் கதவு பின் கதவை திறக்காமல் போட்டு வைக்க, மூடாமல் போட்டு வைக்க, முன் கதவை மூடாமல் போட்டு வைக்க, தூங்கிருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு பாதுகாத்தது யார்? ஆண்டவர் தான். ஒரு சர்ப்பத்தில் பாதுகாத்தது யார்? ஆண்டவர் தான். ஒரு பேர்லேருந்து பாதுகாத்தது யார்? ஆண்டவர் தான். ஒரு பூரான்லேருந்து பாதுகாத்தது யார்? ஆண்டவர் தான். பாதுகாப்பின் தேவன், அரணான கோட்டை. இப்போ ஒரு பழங்கள் இருக்கு, பலவிதமான பழத்தை கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சாப்பிடல. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, இது எப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது. நீங்கள் தானே சாப்பிடுவீங்க. நான் ருசிச்சுட்டேன், அதனால அந்த அன்பை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் ருசிங்க. எதை ருசிக்க சொல்கிறேன்? கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை நீங்கள் இரக்கத்தோட மன உருக்கத்தோட உள்ள தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளவே மாட்டார். தேவன் தந்த கணவருக்காக அசட்டை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணவரை தந்திருக்கலாம், இடையிலே அவருடைய சூழ்நிலைமை மாறி இருக்கலாம். அவரை கனப்படுத்துங்க, அவரை கனவீனப்படுத்தாதீங்க, கனப்படுத்துங்க. சகோதரிகளை தயவு செய்து உங்களுக்கு கொடுத்த கணவரை நீங்கள் கனப்படுத்துங்க. இப்போ பலகீனமாக இருக்கலாம், சிக்கலாக இருக்கலாம், உடம்பு முடியாமல் இருக்கலாம், எதுக்காவது அவர் அடிமையாக இருக்கலாம். ஆனால் மாற்றுவார். தேவனை நோக்கி முறையிடுங்க. அதே போல் எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுக்கு கொடுத்த மனைவியை நீங்கள் தேவ சமூகத்தில் புத்தி உள்ள ஸ்திரீ என்று விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவங்கள அலட்சியமாக நினைக்காது. உடம்பு முடியாமல் பலகீனமாகி ஏதாவது ஒரு சிக்கலாக இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனாலும் தேவன் அதை மாற்றுவார். முன்பு போல மாற்றுங்க ஆண்டவர். என்னுடைய மனைவிக்கு நல்ல பலனை ஞானத்தின் தாங்க சொல்லுங்கள். சாபத்தை விடாதீங்க, போற்றுங்க, புகழுங்க ஆண்டவரை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனைவி எனக்கு தந்தீங்க ஆண்டவரே. இப்போதைக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் ஆரோக்கியத்தை தாங்க நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அந்த காரியங்களை வாழ்க்கை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். அசட்டை பண்ணாதீங்க, பிள்ளைகளை அசட்டை பண்ணாதீங்க, ஜெபத்தை அசட்டே பண்ணாதீங்க. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை தற்காத்து கொள்ளுங்க. தற்காத்து கொள்ளும் பொழுது தேவனுடைய கண்ணீருக்கு தகுந்த பலனை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். உங்களுக்கு கண்ணீரின் தேவ சமூகத்தின் நிறைவாகும் பொழுது அருமையான நிரந்தரமான வாசலை உடனே ஒரு சாவியை தேவன் உங்கள் சமூகத்தை தருவார். அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. திறந்த வாசலாக காணப்படும். அது மகிமையான வாசலாக காணப்படும். அது உயர்வான வாசலாக காணப்படும். இதோ நான் உனக்கு தியானிக்கும் பொழுதும் திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். நீ உபத்திரப்பட்ட, வேதனைப்பட்ட, நிந்தனப்பட்ட எல்லா நாட்களும் என்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். யோசேப்புக்கு தந்தது போல, யோபுக்கு தந்தது போல, உபத்திரவ பாதையில் வந்து அவங்களுக்கு ஒவ்வொருக்கும் நான் திறந்த வாசல் தந்தது போல உங்களுக்கு முன்பாகவும் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கின்றேன் என்று தேவன் சொல்லுகின்றார். நிச்சயமாக தருகின்ற தேவனாக இருக்கின்றார். காரணம் இல்லாதபடி உபத்திரவத்தை அனுபவித்தோமா அதுக்கு தகுந்த பலனை தேவன் தருவார். வெளிப்பாடு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் தப்பும்படி நானும் உன்னை
காப்பேன். வசனத்தை நீங்க காத்துக்கொள்ளும் பொழுது, நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, சிக்கல், வேதனை, நெருக்கம், ஆபத்து வரும் பொழுது நம்மை தப்புவிக்கும்படியாக தேவன் நம்மளை காப்பார். அந்த நேரம் எந்த மனிதனும் கை கொடுக்க முடியாது, முடியவே முடியாது. நீச்சல் தெரியாதவன் ஒரு கிணத்துல விழுந்துட்டான். நீச்சல் தெரியாத ஒரு ஐயா ஒரு கிணத்துலேயே ஒரு கடலே விழுந்துட்டாங்க. நீச்சல் தெரியாதவன் காப்பாற்ற முடியாது. முடியுமா? முடியாது, முடியாது. பாவிகளை நேசிக்க பரிசுத்தராகிய தேவன் பூமிக்கு வந்தார். பாவியாகிய நம்மளை நேசிக்க இரத்தம் சிந்தி மீட்டெடுக்க தேவன் வந்தார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அருமையான யோசேப்புடைய தேவன் அந்த வெளிப்பாடை பார்க்கின்றோம். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். அந்த ராஜா மூலமாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 33 வரைக்கும் பார்த்தோம்னா விசேஷித்த ஒரு வரத்தை தேவன் தந்திருக்கின்றார் யோசேப்புக்கு. அது வேற யாருமே இல்லை, ஒன்னியே இந்த தேசத்துக்கு நான் நியமிக்கன்னு சொல்லி நியமிச்சிட்டாங்க யோசேப்பு. எனக்கு அருமையான தேவச்சனம். யோசேப்பின் நிலையை பார்க்கும் பொழுது அந்த தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் காணப்பட்டார். யோசேப்பு என்று சொல்லும் பொழுது என்னை அறியாமலே கண்கள் கலங்கும். என்னால் அப்படிப்பட்ட ஒரு யோக்கியமான ஒரு ஜீவியம், ஒரு உண்மையான ஒரு ஜீவியம், இச்சை இல்லாத ஒரு ஜீவியம், பாவத்தை பார்த்து தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யோசிப்புக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்காண்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். உபத்திரவத்திற்கு வெளியரங்கமான பதில் தேவன் தந்தார் யோசிப்புக்கு. அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை தேசமே, ஏன் பெற்றோரே, அவருடைய ராஜா யோசிப்புடைய தகப்பன் பார்க்கத்தக்க, அடித்து விரட்டி விட்ட சகோதரர் பார்க்கத்தக்க, அவரிடத்திலே போய் தானியங்கள் வாங்கத்தக்க தேவன் கிருபை தந்தாரே. உங்களையும் தேவன் இப்படி நடத்துவார். நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கு பொல்லாத காலமாக, வேதனை காலமாக இருக்கலாம், அது தேவன் மாற்றுகின்றார். திறந்த வாசலை தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற தேவன். அந்த வாசலை ஒருவனாலும் பூட்டவே முடியாது. மத்திய 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரிமா தாயும் இருக்கின்றான். இந்த வசனத்தை நீங்கள் குறிச்சுக்கோங்க. இந்த உலகத்திற்காக அழைக்கப்பட்டவங்க நம்ம கிடையாது. எல்லாத்தையும் நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். 5 பேரோட ஒன்று போல இருக்காது. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒரே ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் கர்த்தருக்கு சரியாக இருக்க முடியுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் சரியாக முடியும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். எனக்கு அருமையான தேவச்சனமே, 1, 2, 3, 4 வரைக்கும் பலிபீடத்தில் அருமையான ஏறிய ஒரு ஈசாக்குக்கு பலிபீடத்தில் வச்சு வெட்ட போறாரு. ஒரே மகன் தான். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சார். ஆபிரகாம் தொடாதேன்றார் ஆண்டவர். எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த அதே ஈசாக்குக்கு ரெபேக்காளை, மிகவும் அழகான ஒரு ரெபேக்காளை தந்து அவளிடத்தில் அன்பு கூர்ந்து உதவி செய்யும்படி இருந்தது. பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை மேல் தங்கும். உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். எல்லா நேரங்களிலும் பெற்றோரே எப்படியாக அவருடைய ரெபேக்காளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன்னுடைய பெற்றோரை எப்படி கனப்படுத்தினார், அதே போல நிச்சயமாக நாம் கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்நாளின் அழுகை கண்டு சாமுவேலை தந்தார். தாய் முகத்தை தவிர வேறு முகம் தெரியாத வயது சாமுவேலை இந்த சின்ன வயசிலே அந்நாள் தேவ ஆலயத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரம் கொண்டு விட்டார்கள். ஆனால் தேவன் ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் தெரிந்து கொண்டார் சாமுவேலே. அருமையான சாமுவேலுக்கு தேவன் இரக்கம் கிருபை தந்தது போல இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசின்னு பார்க்கும் பொழுது ஒரு கன்னி பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்டு, கன்னி பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்த கண்ணியின் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அது அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது சீரும் சிறப்புமாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதப்பட்ட அந்த வார்த்தை புதிய ஏற்பாடு நிறைவேறப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 141:3 பார்ப்போம். என் நாவு நன்மையை பேசுகிறதா. சங்கீதம் 141:8 என் கண்கள் நல்லவைகளை பார்க்கிறதா, என் நடைகள் நல்ல இடங்களுக்கு செல்கிறதா. இயேசுவே, என்னில் எப்பொழுதும் நீர் எதிர்பார்க்கும் நற்குணம் காணப்பட வேண்டும், நல்லபடியான குணங்கள் காணப்பட வேண்டும். உன் வாசல் திறக்கப்படணுமா? அந்நாளை போல சபைக்கு வரும் விசுவாசிகளை காய் செபிக்க வேண்டும். தேசத்தில் நோவாப் அருமையான ரூத்தை தெரிந்து கொண்டது போல இவர்களில் பக்தி வைராக்கியம் காணப்பட்டது. இவளை ஒரு போவாஸ் தெரிந்து கொண்டான் என்பதை பார்க்கின்றோம். ஜபந்தான் அநேகருடைய வாசலை திறந்தது. எனக்கு அருமையான தேவஜனம், எங்களுடைய சபையில் வந்தார்கள் நாகச்சோதி என்று. வெறும் வேதனையோடு பாடுகளோடு வந்தார்கள். கணவன் இறந்து சில ஆண்டுகள் ஆனது. பையன் ஒரு பொண்ணு ரொம்ப வேதனையோடு கடனோடு வந்திருந்தார்கள். எல்லாரும் செபித்தோம். இந்த நாளில் மகிமையாக வைத்திருந்தார்கள். இந்த குடும்பத்தை
அந்த மகளை திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறார்கள். நல்ல குழந்தை குட்டி பேரம்பேத்திலும் கொடுத்தார் ஆண்டவர். காரணம் என்ன என்றால் அந்த சகோதரி ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். சபையோரும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இந்த அருமையான நாகஜோதி அவர்களுடைய குடும்பத்தை தேவன் உயர்த்தினார். காரணம் என்ன என்றால், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் என்ற திட்டமான தீர்மானத்தை தெளிவாக வெளிப்பாட்டின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினபடினால், அந்த வார்த்தைகளை வசனத்தை அவர்கள் இறுக பற்றி கொண்டபடினால் அந்த குடும்பம் தடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த சகோதரியும் இன்னும் அநேக சகோதரிகளை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த இந்த சூழ்நிலையும் அது மாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். நான் சொன்ன சகோதரி ராஜபாளையம் பொன்னோரத்தில் இருக்கிறாங்க. சங்கீதம் 141:5 பார்க்கும்பொழுது, நீதிமான் என்னை அருமையான 141:5 வசனம் பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஒரு தாழ்மையான அந்த வசனத்தை பார்க்கணும். இக்கட்டிலேருந்து அந்த விடுவிக்கிறது ஜபம்தான். ஜபம் ஒரு மனுஷனை உயர்த்தும். திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கின்றார். அது ஒரு நாளும் பூட்ட முடியாது என்பதை பார்க்கின்றோம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு திறந்த வாசலை. திறந்த வாசல் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். இல்லை என்றால் நம்முடைய துன்பத்திற்கும் வேதனைக்கும் அதற்கு தகுந்த ஒரு பிரதிபலனாக ஒரு திறந்த வாசலை தேவன் தரப்போகின்றார். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும். தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. துதிக்கின்ற ஐயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ராஜாவே, இந்த அருமையான செய்தியை நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளத்தக்க கிருபை தந்தீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த செய்தியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் காயங்களை கட்டப்பட, தேவனுடைய நாமம் கர்த்தாவை மகிமைப்பட, இன்னும் கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிற்கத்தக்க கண்ணீர், பாடுகள், உபத்திரங்கள் எவைகளை கடந்து வந்திருந்தாலும் இதோ உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், ஒருவனாலும் அதை பூட்ட முடியாது என்று சொன்ன அந்த வசனம் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தமாக நீ தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஜாஸ்வா டிவியை நடத்தக்கூடிய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கின்றோம். பலப்படுத்துங்க. வேரூன்றி நிற்கக்கூடிய அனுபவத்தையே குடும்பத்தாருக்கு தேவைகளை சந்தித்து அவங்க தாவே ஸ்தோத்திரம், மலை மேலுள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது சொன்ன வசனத்தின் பிரகாரம் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நல்ல செம்மையான பாதைகளில், ஆசீர்வாதமான பாதைகளில் உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். நன்றி.